படம் எப்படி இருக்கு? படம் எப்படி சிஸ்டர் இருக்கு? மாசு தல மாசு மாசு அக்கா படம் மாஸ். படம் தாறு மாறுனா ஃபுல்லா ஃபேன் பேஸ் தான். தொண்டை வலிக்குதுப்பா, என்னால முடியலப்பா, கத்துறா. இவன் சொல்லுவா இருக்குது. உமால படமா தலை, அது உங்க மாலை தூக்கி சொல்லி உங்க மாலை அந்த மாதிரி படம் தலை. மாலை வந்தேன் நான் ஏதோ நினைச்சு வந்தேன். உங்க மாலை தலை எங்க அப்பா இருப்பாரு தலை. உங்க மாலை தூக்கி சொல்லி அவங்க அப்பாவுக்கு போக்கஸ் செய்யுங்க. தலை நான் ஏதோ நினைச்சு வந்தேன் தலை. ஒருத்த படமா தலை அவருக்கு தலை கதையா தேவையில்ல தலை. தலை தான் தலை படமே. உங்க மாலை படமா அது உங்க மாலை மார்க்கெட்டிங் நல்லா இருக்கா? தலை எல்லா படமும் தூக்கி சொல்லிடும் உங்க மாலை. இதோட எந்த படமே கிடையாது. சம்பத்தல பிளாஸ்ட் பிளாஸ்ட் படம் பிளாஸ்ட். இது மாதிரி ஏகேடா இன்னைக்கு 10 தலா கெத்து. படத்துல மொத்த அதிர்ச்சியும் பார்க்கலாம் நீங்க. அஜித் என்னென்ன கெட்ட போட்டாரோ இந்த படத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். பாருங்க ஃபேன்ஸ் வேற லெவல். இனிமே தலை தான். என்ன டிவிக்கு மயிரிக்கு அதெல்லாம் வேஸ்ட். தலை தான். மியூசிக் ரீமிக்ஸ் மியூசிக் வேற லெவல். படம் எப்படி இருக்கு? செம்ம மாஸ்டர். ஃபேன் பாய் சம்மானே தாங்க. ஃபேன் பாய் தெரிக்க விட்டுருக்காருங்க தலை. நல்லா இருக்கா படம்? அல்டிமேட்டா இருக்கு. மார்க்கெட்டிங் மாதிரி பிளாஸ்ட் அதோட 100 மடங்கு 100 மடங்கு தலை. ஐயோ ஏகே படம் வேற லெவல் ப்ரோ. அதாவது இவர் வந்து ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்பவத்தை இங்கே காட்டிட்டாரு. படத்துல வந்து மொத்தமா 6 கெட்டப் ப்ரோ. 6 கெட்டப் அல்ட்டி. அதுவும் அவர் கிளீன் ஷேவ்ல வருவாருங்க ப்ரோ. நான் தொண்டை தெரியுதுல, கத்த முடியலன்னா பேச முடியல, அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. அதுவும் வந்து எப்படி சொல்லணும்னா இன்டர்வல் சீன்லாம் ப்ரோ மாஸ் காட்டிட்டார் ப்ரோ. சிம்ரன் சீன் வரும் ப்ரோ. ப்ரோ சிம்ரனுக்கு என்ன வயசாச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ப்ரோ. அப்படி இருக்காங்க ப்ரோ. படம் என்ன அல்டிமேட். எங்க தலை படம் ஏகேன்னு ஒரு இது வருமே, அந்த இது வாய்ஸ் ப்ரோ. அதான் படம் பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம். இப்போ பாருங்க டமால் டமால் ஆட்டிருக்காங்க. இது படம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்களும் கண்டிப்பா வந்து பாருங்க, தியேட்டர்ல பாருங்க, இது பண்ணுங்க. ஓகே ப்ரோ. படம் எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர். ஃபேன் பாய் சம்பவம் தர கலகிட்டாப்புல. எப்படி சொல்றீங்க? நல்லா இருக்கு படம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. தலை தரமா இருக்குறாப்புல. அப்படியே ஒரு சீன கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. கத்தி கத்தி தொண்டை வெளியே தர. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் மாஸ் தலை. ஃபேன்ஸ் எல்லாம் இங்க பாருங்க. தளபதி ரசிகர் இவரு எப்படி தளபதி ரசிகரான தலப்படத்துக்கு வந்திருக்கீங்க. எங்கடா வந்திருக்காரு. சூப்பர். பாட்டெல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ரீமிக்ஸ் பண்ணலாம். பாட்டு செம்மையா இருக்கு. ஃபுல்லா இருக்கு. செம்ம. ஜிபி பிரகாஷ் கலக்கி இருக்கு. நடிப்பலாம் சான்ஸே இல்லைங்க. டாப் டு பாட்டம் சூப்பர். ஆக்டிங் சாப்பிட்டு போயிட்டாரா இல்ல எல்லாரோட ஆக்டிங்ல தலை சாப்பிட்டு போயிட்டாரா? சான்ஸே இல்ல. சூப்பர். படம் நல்லா இருக்கு. என்ன கதை எப்படி எதை நோக்கி போகுது? நல்லா இருக்கா? இல்ல ஃபுல்லா பக்கா ஃபேன் பாய் மேட் தான். நல்லா இருக்கு. தலை எப்படி நடிச்சிருக்காரு? தலை அரட்டி விட்டாரு. தலை பக்கா நடிச்சிருக்காரு. ஸ்டோரி என்ன மாதிரியான ஸ்டோரி? ஃபுல்லா ஃபேன் பாய் தான். போனீங்கன்னா விசில் பறக்கும், அண்ணல் பறக்கும், அவ்வளவுதான். சாங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? சாங்ஸ் எல்லாம் பழைய ப்ரோ நான் போட்டா ஸ்பாயில் ஆயிரும் ப்ரோ. நீ போய் பாரு ப்ரோ. சரி நான் போய் பாக்குறேன். நீ இருந்தாலும் ஃபேன் படம் செம்ம மெகா ஹிட் தான். பிளாக் பஸ்டர். ஆக்டிங் திரிஷா சிம்ரன்லாம் நல்லா. சிம்ரன் கேமியோ சூப்பர். சிம்ரன் கேமரா நல்லா இருக்கா? ரீமேக்ஸ் மியூசிக் அந்த பாட்டுலாம் நல்லா இருக்கு. புலி 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 புலின்னு ஒரு பாட்டு ஒரு செம்மையா இருக்கு. ஏகே இஸ் ரிட்டன் மாமே. ஃபேன் பாய் சம்பவம் தரமா இருக்கு. பிளாஸ்ட் ப்ரோ. தியேட்டர்ல மியூசிக்ல எப்படி ப்ரோ? அந்த மாதிரி பிஜிஎம் போயிட்டே இருக்கு. 100% சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் தரமா இருக்கு. ஐயோ இன்டர்வல்லாம் தொண்டை அவுட் ப்ரோ. உட்காரவே இல்ல. கத்திக்கிட்டே இருக்கும். பிளாஸ்ட் 100%. ஒரே வாரத்துல சொல்லலாம் எப்படி படம்? ஒரே வாரம் சொல்லலாம். வேற மாதிரி குட் பேட் அக்லி மூட்டியா ப்ரூவ் பண்ணி ஃபேன் பாய் சம்பவம் ப்ரோ. நம்ம எல்லாருக்கும் ஃபேன் பாய் சம்பவம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சிம்ரன் ஃபேன்ஸுக்கான படமா? ஃபேன்ஸுக்கான படம். ஃபேமிலியா வந்து பாரு. எல்லாரும் பார்க்கணும் ப்ரோ. பிளாக் பஸ்டர் ப்ரோ. சிம்ரன் ஆக்டிங், இவங்க ஆக்டிங் பண்ணி ரெண்டு திரிஷா ஆக்ட் யாரு? அருமையா இருக்கு. செம்ம கேமியோ. அருமையா இருக்கு படம். ஆனா அவங்க கேமரா சூப்பரா மிஸ் பண்ணாதீங்க யாரும். எப்படி இருக்கு படம்? தலா தரிசனம்னா ஒரே வார்த்தை சொல்லணும். தலக்காகவே எடுத்த படம் அது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் நறுக்குன்னு எடுத்திருக்காரு. அது வேற மாதிரி. கதை வைஸ் நல்லா இருக்கு. ஃபேன் பேஸ் மூவி. இது ஃபேன் பேஸ் மூவி தானா சொல்லணும்னா கதைலாம் அப்புறம் தான். ஃபேன் பேஸ் மூவி. ஸ்டோரி என்னவா மூவ் ஆகுது? ஒரு ஃபேன் பேஸ் மூவி பிளஸ் ஆடியன்ஸ்க்கு கம்பேரிட்டிவ்ல இதுவும் வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் சென்டிமெண்ட்டும் வச்சிருக்காங்க. ரெண்டுமே கம்பைன்டு தான். படம் ஓவராலா
கண்டிப்பா பார்க்கலாம். ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசிக்கலாம் தலைய. அதெல்லாம் கேரண்டி. மியூசிக் இந்த ரீமிக்ஸ் மியூசிக்ல வச்சிருக்காங்கல நறுக்குன்னு இருக்குடா. 4 பாட்டு வருது, 4 பாட்டுமே பாருங்க. நறுக்குன்னு இருக்கு. 4 பாட்டுமே நல்லா இருக்கு. நறுக்குமே லாக் ஆகுது. எதுவுமே lag ஆகாது. குறைச்சலே கிடையாது. நீங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஒரு சீனும் இன்ட்ரோ சீன் மாதிரி தான் இருக்கு. ஸோ லேகுக்கு குறைச்சலே கிடையாது எங்கேயுமே. ஆத்விக் வந்து பியூர் அஜித் ஃபேன், உங்களுக்கே தெரியும். அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு ஃபேனா வந்து ஒரு அஜித்தை வச்சு ஒரு படத்தை எப்படி இருக்கும் அதை பண்ணிட்டாரு. we are satisfaction. என்னன்னா பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் இல்ல, பழைய படத்தோட பாட்டு வரும். பாட்டு வரும். இவரோட படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அது நிறைய இருக்குங்க. தீனால இருந்து பில்லால இருந்து இருக்கு, பில்லா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒண்ணு கூட இல்லைன்னு ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் அதாவது பேக்கேஜ் தான். கடைசியில ஆத்விக் ஹாப்பி, அஜித் ஹாப்பி, ப்ரொடியூசர் ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பி. ஃபேன்ஸ் தான் மோஸ்டா, ஃபேன்ஸ் தான் ஹாப்பி. மங்காத்தாக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. மங்காத்தாவோட ஒரு படி மேலதான். மங்காத்தோட ஒரு படி மேலதான். அதாவது எப்படின்னா அல்டி. இந்த மாதிரி சீனை வந்து நம்ம கடைசியா எப்ப பார்த்தோம்? ஆமா. மங்காத்தால பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறோம். கடைசியா படம் முடிச்சுட்டு அந்த ஃப்ரேம்லயே காட்டியிருப்பாங்க. எனக்கு ஏன்டா இதெல்லாம் போடுற அப்படின்னு. ஏன்னா ஆத்விக் அந்த அளவு ரசிச்சு எடுத்திருக்காரு. படம் போய் பாருங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக். ஜிவி பிரகாஷ் ஓகே தான். பட் வந்து பேக்ரவுண்ட்ல பாதி பாட்டு பழைய தமிழ் சினிமா பாட்டு எடுத்துட்டு வந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது மெயின் நல்லா பிஜிஎம் தான். பிஜிஎம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். பிஜிஎம் வச்சு ஃபுல் படமா ஓடுது. நல்லா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். இங்க பாருங்க, அங்க பாருங்க. இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. விடாமுயற்சியில் விட்டு பிடிச்சிட்டாரா இல்லையா? விடாமுயற்சி அதெல்லாம் 200%. நான் விடாமுயற்சியே விடலன்னு தான் சொல்லுவேன். அதுவே நல்லா தான் இருந்தது. இது 200% வந்து நல்லது. ஒரு பி ஆடியன்ஸை கவர் பண்ணல. பட் ஃபேன்ஸா பிடிக்கும். பட் இதுல எல்லாருமே கவர் பண்ணிட்டாரு. ஃபேன்ஸுக்கு ட்ரீட். படம் பக்கா மாஸ். இதுக்கு மேல இப்படி நடிக்கவே முடியாதுங்க. செம செம செம. மார்க்கெட் படம் எப்படி இருக்கா? பேசவே முடியல ப்ரோ. தொண்டெல்லாம் வலிக்குது ப்ரோ. கத்தி அவ்வளவு ஃபுல்லா போயிட்டு வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஒரு 10 வருஷத்துக்கு எங்களுக்கு இந்த படமே போதும். அந்த அளவுக்கு படம் வந்துட்டு தலை வந்துட்டு அருமையா இருக்காரு. அவ்வளவு அழகா இருக்காரு. விடாமுயற்சியில் விட்டு பிடிச்சிட்டாரா? விடாமுயற்சி இல்ல, தலையோட கேரியர் பெஸ்ட் இது. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஃபீஸ்ட் கொடுத்துருக்காரு. வேற மாதிரி பண்ணிட்டாரு. மியூசிக்ல என்ன ப்ரோ? உடம்பு முடியல நல்லா மாத்திருக்காங்க. அவர் அழகு ப்ரோ. அவர் ஆண் அழகன். அவர் எந்த கெட்டப் போட்டாலும் அழகா இருப்பாரு. அவருக்கு நீங்க என்ன கெட்டப் கொடுத்தாலும் அழகா இருப்பாரு. அப்படியே லட்டு மாதிரி இருக்காரு படத்துல. செம்ம சந்தோஷமா இருக்கு. பின்னிட்டாரு. ஒரு ஃப்ரேம் ஷாட்டும் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் மாதிரி சும்மா அப்படியே மாசா காட்டியிருக்காங்க. ஒரு சீன், ஒரு காஸ்டியூம் செதுக்கி இருக்காப்ல ஆதிக்கு. இன்டர்வெல்ல விஜயோட ரெஃபரன்ஸ் வருது. அது எப்படி? தலையோட ஃப்ரெண்டு. அதனால வந்து தளபதி தலை 2 பேருமே ஒண்ணுதான். அதனால எல்லாருமே இனிமே ஒண்ணுதான். சூப்பரா பண்ணிருக்காரு. தேங்க்யூ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருக்கு. எப்படி ஏகே எப்படி பண்ணிருக்காரு? தரம் எப்படி ஒரே வார்த்தை சொன்னா என்ன சொல்லுவீங்க? பயங்கரம். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல முடியாது.